என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அறக்குருடைய ரெட்டேடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா, உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான், ஆரம்பிங்க. ஏன்னா கருப்பனோட ரொல்லு என்னடா? நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா. டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்க. என்னடா கெடுபடி? எல்லாமே கொடுபடிதான். எப்படியா பட்டவனும் 3 டீல விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிழவி, ஆமா நீ எங்க வந்த? ஐயா சாமி, நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சியா? அனாதை ஆசிரமம் நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு வேலை செய்யறாங்க இங்க வச்சு கையா ஒரே ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, காலெழுத்து கிடையாது. அதவே தலையெழுத்து சரியில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு இறக்கிறாமோ? இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா, நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி, எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிழவி, உன் புரிச்ச சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா, என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கரால் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு வேணா புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12,000மோ 20,000மோ 25,000மோ யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி இதுக்கு குறைஞ்சு வாவுசிய சத்தியமூர்த்திய கட்டப்பொம்மனே வந்தா நடக்காப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போலாம். நீங்க போங்க. கடவுளே, ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்க. இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்கார. தலங்க 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 தலங்க. சார், ரயில் மட்டும் தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதியை வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்டேன், வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒண்ணு பெட்டி, ஒண்ணு புட்டி, இன்னொரு டீ. ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி.
இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா நேத்து 500 ரூபா ஒரே நோட்டா தானே கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபா மெக்டோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு அந்த செலவு. இதை எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதாயா. இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் பணம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்பதான் வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரு. தேடுங்க வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தேடுவேன்? ஐயா, அந்த கிளவியை காட்டுறா. ராமா முருகா ஆண்டவா. யாரா அந்த கிழவை? காரை என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார தொடச்சி ஆள் போட்டிருப்பாரோ? ஆள் போட்டுக்காரா? ஏன் காரை கடிச்சுக்கிட்டு இருக்கா? அடிக்கலைங்க, துடைக்கிறேன். துடைக்கிறியா? ஆமா, நீ யாரு? ஐயா, நீங்க யாரு? நான் யாரா? நான் யாருன்னு சொல்றா? அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸே கதிகளைங்களுக்கு. கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல தான் உட்காராரு, அண்ணன் முன் சீட்ல உட்காராரு. அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டுவிட்ட. சரியானே? கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, I will wait for some time. சிக்கன் டிக்கா. கலெக்டர் ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல் இருக்கு. those days. அந்த காலத்துல 4 letters degree. 4 எழுத்து படிப்பு. Yes, yes, yes. See. அண்ணா, இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணே. SSLC. சொல். பெரிய படிப்பு தான். 4 எழுத்து படிப்பா இருக்கு. நானு காடவத்து மாடவத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் 3 எழுத்து படிப்போட எழுதிக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்களை மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன். உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன் விட்டானே. அது என்னடா 3 எழுத்து? அதானே 1 1 2 2 3 3 3 எழுத்துனே. அது சரி, அதை விடு, நான் படிக்கல. படிச்சே, அது என்ன 3 எழுத்து படிப்பு? என்ன அளவு படிப்போ? என்னமா ஐஏன்றாங்க. ஐயா, எஸ் ஐயா, நீங்க யாரு? நம்ம கலெக்டர் இருக்கான்ல, அவனோட அப்பன் தான் நானு. ஐயா, என் தெய்வத்தின் தெய்வமே, அவ்வையார்கிட்ட முருகப்பெருமான் மாடு மேய்க்கிற பைய மாதிரி வந்து சுட்டபலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்டு கிழவி ஞான கண்ணை திறந்து வைத்த மாதிரி 4 எழுத்து படிப்பை விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே. நீங்க யாருன்னு இப்பவாலும் சொல்லுங்க. நாங்க நாய்ங்கயா, நாய்ங்க. இது டிரைவர் நாயி, இது பீவன் நாயி. பயந்துராதீங்க, கடிச்சிட மாட்டோம். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம். ஐயா, அவசரப்பட்டு இங்க நடந்த அக்கிரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்கயா. கடமையை செய்வோம், கவலையை மறுப்போம், கிடைப்பு. என்னடா போய் போறாங்க. கரெக்டமா? யம்மா, யம்மா, நீங்க எங்க? எங்க ஐயாவை பாக்கணும். அப்படியா? வாங்க வாங்க. என்னம்மா? சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க வாங்க. சரிம்மா சரிம்மா, உட்கார் உட்கார். ஆமா, என்ன இங்க ஒரு வரிசை? ஓஹோ, இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா, கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா. கலெக்டர்? இல்ல இல்ல, வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா. எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி, வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா. அம்மா, இன்னைக்கு மனுநீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம்.
இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா, அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா, யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி 10 வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி. நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம்னு பார்த்து இவருக்கு தூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா 2 லட்சம் 5 லட்சம் கூட கடந்துறாங்க. கூட்டமெல்லாம் போயிருச்சு. ஏம்மா, சூடா எதுவும் காபி கீப்பி சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா, அது நல்லா இருக்காருமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன். நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன். நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா, அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி, வர சொல்லு. சரிங்க ஐயா.